புரியல. மிஸ்டர் கமிஷனர், உங்க வீட்டுல கக்கூசில் இருக்கிற கரப்பாம்பூச்சி கிச்சனுக்குள்ள வந்தா சாப்பாடு போட்டு வளர்ப்பீங்களா? வழக்கமா தலை அடிச்சு கொண்டு தூக்கி எறிய மாட்டீங்க. அந்த வேலையை தான் நானும் செஞ்சிருக்கேன். என் வீட்டை நான் சுத்தப்படுத்துறேன். யார் நீ? ஆகு பெயர், ஆன பெயர், பட்ட பெயர், ஜாதி, குலமதத்தோட பயோடேட்டா இது கேட்கறீங்க மிஸ்டர் கமிஷனர். என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. ரேஷன் கடையில புழுத்து போன அரிசியும் கரசன்னு வாங்குறதுக்கு நீளமான ஒரு கியூ நிக்குமே, அதுல கிட்டத்தட்ட கடைசியில் நிக்கிறது நானா தான் இருக்கும். கடற்கரையிலயோ மசூதியிலயோ கோவில்லையோ நடுத்தருவிலையோ உத்தேசமா ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க, அது நானா தான் இருக்கும். எங்கேயாவது ரயில் எரிஞ்சா கட்டி வச்சதை இடிச்சா அரசியல்வாதி உயிர் போனா முதல்ல போறது என் உயிரா தான் இருக்கும். நடுத்தருவில் வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவாங்க. என் உயிரையும் உடமையும் காப்பாத்துங்கன்னு உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்த வருவான். அவனையே கிரிமினல் மாதிரி நீங்க நடத்துவீங்க. ஏன் இருக்கா? அது நான் தான். நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. காமன் மேன் திடீர்னு சூப்பர் மேன் ஆகி 6 கிலோ RDX வெடிமருந்து எதுக்கு வாங்கணும்? நீங்க என்ன சூப்பர் மேன் நினைக்கிறீங்களா? நான் என்ன இன்விசிபிள் மேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து என் பேர் எடுத்துட்டாங்க. ஏன்னு விசாரிக்க போனா நான் ஒரு ஆளே இல்லைன்னு நம்ப சொல்றாங்க. நான் எப்படி நம்புறது? சோ மிஸ்டர் கமிஷனர், RDX வாங்க சூப்பர் மேன்லாம் தேவையில்லை. என்ன மாதிரி காமன் இன்விசிபிள் மேனே போதுமானது. இன்டர்நெட்டுக்கு போய் பாம்னு சர்ச் போடுங்க. 100 வெப்சைட்ல பாம் எப்படி பண்றதுன்னு படம் போட்டு காட்டுவான். So don't ask me how, ask me why. சரி, அதை விடுங்க. இன்னும் ஒரு பூச்சி பாக்கி இருக்கு. சுட்டு தள்ளுங்க. 4 முடிஞ்சதா கணக்கு வச்சுக்கிறேன். இந்த 4 பேரு மட்டுமே இந்தியா முழுக்க வேற எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்களே, அவங்கள நீ என்ன பண்ண போற? சீட்டு குலுக்கி போட்டேன். இந்த 4 தான் முதல்ல வந்துச்சு. அப்துல்லாவை நாங்க கொல்லலைனா நீ ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொல்ல போறேன்னு சொல்றியா? அந்த ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் சாகிறத நீங்க தடுக்க முடியாது. இவனை வெளியே விட்டு பாருங்க, 1,00,000 பேரை கொல்லுவான். நான் கேட்கறது ஒரு உயிர், இவன் கேட்கறது 1,00,000 உயிர். கம்பேர் பண்ணி பாருங்க. இட்ஸ் a good trade off. Kill him. யார் நீ? மாட்டீங்களே. காந்தஹாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அவன் பிளேனை கடத்திட்டு போகும்போது அன்னைக்கே சுட்டு தள்ளி இருக்கணும். செய்யல. பண மூட்டையை கொடுத்து வழி அனுப்பி வச்சோம். திரும்பி வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணான். 26/11 அவன் வாரிசு திரும்பி வந்து ஹோட்டல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, தெருவில் வச்சு சுட்டான். கொஞ்ச நாள் கதறினோம், அப்புறம் மறந்துட்டோம். மீனம்பாக்கத்தில் ஒரு பாம்பு வெடிச்சது சென்னையில. அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? மறந்துட்டோம். மன்னிக்கிறோமோ இல்லையோ, மறந்துடுறோம். பரதி ஒரு தேசிய வியாதி. எங்களை உங்களால என்ன செய்ய முடியும்னு துப்பாக்கியை வச்சு மிரட்டி கேட்கலாம். உடனே தண்டனை இருக்கு தெரிஞ்சா அந்த உயிர் எடுக்கிற தப்பெல்லாம் பண்ணுவான் அவன். 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கிறேன். Do you think it is practical? Why not? Terrorism is instant. Why should not justice be so? யார் நீ? புரியல. முஸ்லிம் தீவிரவாதிகளை கொண்டிருக்க. நீ ஹிந்து தானே? கரம்சந்த் ஹிந்து, ஆர்ம்ஸ் டீலர் கொண்டிருக்கேன். அவன் நான் முஸ்லிமா? இந்த இந்து முஸ்லிம் விளையாட்டு விளையாடிட்டே இருங்க. நேஷனல் டிவில நம்ம மேற்கு வாசல் கதறி அழுதுச்சு, இனஃப்னு சொல்லிச்சு. ஓட்டு போட வாங்கடான்னு கூப்பிட்ட போது 43%. ஜனநாயகத்துக்காக ஆள்காட்டி வரல கூட தூக்காத அந்த கூட்டத்தோட என்ன சேர்த்துறாதீங்க. நான் யாருங்கிறத தெளிவா சொல்றேன். தீவிரவாதியை கொல்ற தீவிரவாதி. கேள்விக்கு சுத்தி வளைக்காம பதில் சொல்லு. நீ யார்? ஹிந்துவா முஸ்லிமா? கிறிஸ்டினா இருக்க கூடாதா? பௌத்தன், கம்யூனிஸ்ட், நாத்தியன், இவங்களுக்கெல்லாம் கோவமே வராதா? நீ சொல்ல என்ன? உன்னை பத்தி நிறையவே எங்களுக்கு தெரியும். நடை, உடை, பாவனை, உன்னோட இடது கை பழக்கம். ஓ, எல்லாமே தெரியுமா? சரி, உங்களுக்கு மகாத்மா காந்தியை பத்தி என்ன தெரியும்? அவர் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதே இல்லை. உங்களுக்கு இருக்கா? வேற எவனுக்கு இருக்கு? காந்தியார் 2 கையாலும் எழுதுவார் தெரியுமா? He was ambidextrous. Unfortunately, I was fan too. எனக்கும் இடது வலது பேரம் கிடையாது. ஆனா அது எழுதும் போது மட்டும்தான். Acutely scared. போலீஸ் கையில மாட்டினா சாவு நிச்சயம்னு பயமா இருக்கா? இருக்கலாம். உண்டை இல்லைன்னு பைனரியா பதில் சொல்ல. பயமா இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பயம் எப்பவும் நினைப்பிலே இருக்கட்டும். நீ நிரூபிக்க விரும்புறத நிறைவேறாது. நிறைவேறியாச்சு. உங்களை இப்படி அலைய விடுறதுக்கு 4 வாரம் தான் தேவைப்பட்டது. For this common man with this common intelligence. அவருங்க என்ன விட பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாம் வச்சு நம்ம அரசியல் தலைநகரத்தையும் வர்த்தக தலைநகரத்தையும் அதிரடிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி நமக்கு என்ன? நம்ம வேற ஊர், நம்ம தமிழ்நாடு. பாம்பேல பாம்பு அடிச்சதுன்னா அதை நம்ம தமிழ் டிவி சேனல்ல போட்டு கூட காட்ட மாட்டோம். நமக்கு நடந்தா அது நாசம், அவனுக்கு நடந்தா அது நியூஸ். நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா. வேற பாஷை பேசுறவனுங்க அவங்க. பாம்பேல நெஞ்சில ஈட்டி பாஞ்சா நமக்கு என்ன? கன்னியாகுமரியில கால் ஊனி நாம தான் நிம்மதியா நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப தலையில துப்பாக்கி வச்சு கேட்கறான், என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கறான். 100 கோடி பேரை 200 பேர் கேட்கறான், என்ன பண்ண போறீங்கன்னு. யாருமே பதில் சொல்ல.
இப்ப நான் சொல்றேன், அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? எக்ஸ்ப்ளோஷன், பாம்பு பிளாஸ்ட், திரும்ப திரும்ப இதே சொல்றியே. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது பாம்பு அட்டாக்ல இறந்து போயிட்டாங்களா? ஓகே, since you asked, ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். ஒரே மகள் மிஸ்டர் மாரார், 4 மாச கர்ப்பிணி. பெத்தவங்க கூட இருக்கணும்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நார்த் இந்தியா, குளிர்காலம். ஒரு நாள் ராத்திரி நடு பசார்ல அந்த நடுங்கிற குளிர்ல அந்த பொண்ணை ஓட ஓட வரட்டினானுங்க. எங்க ஆண்டவனை காப்பாத்துன்னு கையை தூக்கி கும்பிட்டுருவாளோன்னு பின்னாடி வேற கட்டி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு தடுக்கி நடு ரோட்டில் விழுந்ததும் அந்த பொண்ணோட உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம உருவி எடுத்துட்டாங்க. சுத்தி கூட்டம். அந்த கூட்டத்துல எத்தனை ராமகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் தெரியாது. ஒரு கிருஷ்ணன் கூட உதவிக்கு வரல. அப்புறம் அந்த பொண்ணோட we are adults, Mr. Marar. நீங்க போலீஸ்காரர் வேற நிறைய பார்த்திருப்பீங்க. ஓப்பனாவே சொல்றேன், அவளோட பெண் உறுப்புக்குள்ள கையை விட்டு கருவறுத்துட்டான் மிஸ்டர் மாரார். கருவறுத்தல் அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியும் போது அந்த பொண்ணும் அந்த கருவம் செத்து போச்சு. அந்த பொண்ணுக்காக கண்ணீர் விட, கோவப்பட அது என் பொண்ணாதான் இருக்கணுமா? என்னுடைய சகோதரனுடைய பொண்ணா, என்ன நெருங்கிய நண்பருடைய பொண்ணா, ஒரு முஸ்லிமுடைய பொண்ணா இருந்தா இவ்வளவு கண்ணீர் விடக்கூடாதா? அது என்ன நியாயம்? ஜெய்ஹிந்த். என் பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல, சொல்றேன். இப்ப பாம் பிளாஸ்ட்ல செத்து போனானே கரம்சந்த், அதுதான் என் பேர். ஒண்ணு வச்சுங்க. இந்த கரம்சந்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க ஆபீஸை விட்டு வெளியே போங்க. முச்சந்தில ஒரு கரம்சந்த் கல்லா நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தெரியாது. நான் சொல்றேன், தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தீவிரவாதம் தான். அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஃபக்ர் ஹை முஜே. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. You find my logic hard to digest? Maybe. Yes or no? Binary பதில் சொல்லுங்க கமிஷனர். Yes. Good. அவங்க 300-400 பேரை கொன்னா வாயடைச்சு சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க கோர்ட்டு பதில் சொல்லட்டும்னு. அவங்கள 4 பேர் நான் கொன்னா இவ்வளவு சத்தம் போடுறீங்களே. காமன் மேனுக்கு இல்லாத அந்த புண்ணாக்கு ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு எதுக்கு? ஓகே, உங்களை சொல்லி தப்பு இல்லை. காமன் மேனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உருவப்படுத்திட்டீங்க. நானே காமன் மேன் தெரிஞ்சதும் உங்க குரல்ல அதிகார திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவன் வெறும் ஆய்ச்சோடால் டெரரிஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஈஸியா பிடிச்சிடலாம். இஸ் நாட் வாட் ஐ திங்க். அப்படி நான் நினைக்க மாட்டேன். Happy to know that. ஏன்னா நான் வச்ச பாமெல்லாம் வெடிக்க தயாரா இன்னும் காத்துட்டு இருக்கு. மிஸ்டர் ஆரிஃப், இது என்னோட கடைசி காலம் இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். Do you want me to wait on the line? இல்ல லைனை கட் பண்ணட்டுமா? Your call. No. What do you want me to do? Okay. அந்த டிவி பொண்ணும் கூட ஒரு கேமராமேனும் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வருவாங்க. அவங்க கூட ஒரு ஆம்புலன்ஸ் வரணும். ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு டாக்டர் இருக்கணும். டாக்டர் அப்துல்லாவுடைய நாடி பிடிச்சு பார்த்து செத்து போயிட்டான் அப்படின்னு டிவியில சொல்லணும். படம் பார்த்து கதை சொல். பாம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்.